இந்த மார்ச் மாதத்தினுடைய பலன் எப்படின்னு பார்த்துட்டோம்னா, கடந்த காலம் அஷ்டமத்த சனி சந்திச்ச கஷ்டங்களும், இழந்த பொருளாதாரமும், தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் பிசினஸ் பண்ணக்கூடிய இடத்துலையும் கணவன் மனைவி உறவுக்குள்ள பாதிப்பு, அப்பன் மக அப்பா மகன்கிற உறவுகள் பாதிப்பு, அண்ணன் தம்பின்ற நீங்க ஒரு மண்ணு வாங்கியிருந்தாலும் சரி, பூமி வாங்கியிருந்தாலும், வீடு கட்டி இருந்தாலும் எல்லாரும் உதாரணம் சொன்னா, மழை போல் கஷ்டம் இருந்தாலும் பனி போல விலகி போயிடும். அதே போல உங்களுடைய ஒரு முயற்சி மாற்றத்தை உருவாக்கினா மட்டும்தான் உங்களால மாற முடியும். உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். எல்லோருக்கும் எல்லாம் வளமும் செல்வமும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி உங்கள் அபிமானமான ஜோதிடர் KM ரவிக்குமாரின் அன்பு வணக்கங்கள். கடகராசியை பற்றி இந்த காணொளியில நம்ம தெளிவாக எளிமையான முறையில் காண்க இருக்கின்றோம். கடகராசி என்பது காலச்சக்கரத்தின் 4ஆம் வீடு, சந்திரனை அதிபதியாக கொண்டது. எல்லாத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு கடகராசிக்கு உண்டு. என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, சந்திரன் நின்ற இடத்தை தான் நாம் எல்லாத்துக்கும் ராசியா நம்ம முடிவு பண்றோம். இந்த சந்திரனையே அதிபதியாக கொண்டது தான் கடகராசி. அப்படிப்பட்ட கடகராசி புனர்பூச நட்சத்திரமான குரு பகவானுடைய சாரத்தையும், பூச நட்சத்திரமான சனி பகவானுடைய சாரத்தையும், ஆயிலியம் நட்சத்திரமான புதன் பகவானையும் சாரத்தையும், இந்த 3 கிரகங்களுடைய உள்ளடக்கியது தான் கடகராசி ஆகும். கடகராசியில பிறந்தவங்களுக்கு பார்க்கும்போது ஆன்மீகத்துல மிகப்பெரிய ஒரு பற்று உள்ளவங்க. ஆன்மீகம், பக்தி, தான தர்மங்கள் செய்யக்கூடியதுல இலகிய மனப்பான்மை உள்ளவங்க. ஏன்னா இந்த கடகராசியில் சந்திர பகவான் ஆட்சி பெறுகிறார், குரு பகவான் உச்சம் பெறுகிறார், செவ்வாய் பகவான் நீச்சம் பெறுகிறார். இந்த 3 கிரகங்களுடைய அம்சம் எப்படின்னு பார்த்துட்டோம்னா, குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய அம்சம் உண்டு. சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்தால் சந்திர மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய அம்சமும் உண்டு. அப்ப இந்த 3 கிரகங்களும் அங்க ஒரு வலுவை பெறக்கூடிய ஒரு கிரகங்களா அமைஞ்சு வரும். ஒரு தன்மை, நிலையான ஒரு தன்மையை உருவாக்கக்கூடியது தான் கடகராசிக்காரன். இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் பார்க்கும்போது நண்பர்களால ஏமாற்றம், டக்குன்னு ஒருத்தர் நம்பிடுவாங்க. 10 நிமிஷம் இவங்க கிட்ட சிரிச்சு பேசி சந்தோஷமா அவங்கள ஊக்கப்படுத்தியோ இல்லை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியோ 4 வார்த்தைகள் பேசணும், டக்குன்னு அவங்களை நம்பக்கூடிய ஒரு எளிமையா ஒருத்தரை நம்பக்கூடியவங்க கடகராசிக்காரன். கடகராசி பொறுத்தளவுக்கும் நம்புறதுனாலையும் அவங்க கிட்ட சில ஏமாற்றங்கள் அடைகிறதுனாலையும் சில மன கஷ்டங்களையும் மன கசப்புகளையும் நிறைய சந்திச்சிருப்பாங்க. அப்படி சந்திக்கிறனால கடவுள் மேல பாரத்தை போட்டுருவாங்க. எனக்கு ஆன்மீகத்திலையும் கடவுள்லையும் மனச்சாட்சி மேலையும் மிகவும் நம்பிக்கை உள்ளவங்க. அதே போல இவங்களுடைய லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்ட, லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றத்தாழ்வாக தான் இருக்கும். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு பார்க்கும்போது சில காலம் பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோ பரவாயில்லை சிறப்பாக இருக்கிறாங்க, எல்லாமே சாதிச்சுட்டு இருக்காருங்கிற மாதிரி இருக்கு. சில நேரம் பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டா மாறி போயிடும். அவங்க எவ்வளோ பெரிய அந்தஸ்து இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி இருந்தாலும் சரி, விரலுக்கேற்ற வீக்கம் என்ற மாதிரி போல அவங்களுடைய முயற்சிக்கேற்ற மாதிரி அந்த சூழல் அவங்களுக்கு கண்டிப்பா இருந்தே தீரும். கடகராசியில் பிறக்கக்கூடியவங்களுக்கு பார்க்கும்போது முக்கியமா இந்த மார்ச் மாதத்தினுடைய பலன் எப்படின்னு பார்த்துட்டோம்னா, கடந்த காலம் அஷ்டமத்த சனி நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா அஷ்டமச்சனி படுத்தின பாடு இருக்குதுங்களே, இப்ப முடிஞ்சிருந்தாலும் கூட பெருசா ஒன்றும் மாற்றம் வந்த மாதிரி நமக்கு தெரியல. முடிஞ்சிருந்தாலும் பெருமையா நம்ம ஏதாவது சொல்ற அளவுக்கும் தெரியல. ஏன்னா சந்திச்ச கஷ்டங்களும், இழந்த பொருளாதாரமும், தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் பிசினஸ் பண்ணக்கூடிய இடத்துலையும் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையும் வந்த சலிப்புகளும் அதிக அளவுல அஷ்டமச்சனி உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்துருச்சு. எல்லாத்துக்கும் மேல சில பேருக்கு குடும்பங்கிற சூழல் கூட வரும். ஏன்னா 8ஆம் இடத்துல இருந்த சனி 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை குரு, அதாவது குடும்பஸ்தானத்துல அவர் பார்த்தாரு. அப்ப அந்த குடும்பஸ்தானம் என்ற கூடிய இடத்துல சிலர் பேர்த்துக்கு பார்த்துட்டீங்கன்னா கணவன் மனைவி உறவுக்குள்ள பாதிப்பு,
அப்பன் மக அப்பா மகன்கிற உறவுகள் பாதிப்பு, அண்ணன் தம்பின்ற ஒரு உறவுகள் பாதிப்பு, இப்படிப்பட்ட வந்து ஒரு குடும்ப சூழல்லாம் பார்க்கும்போது சில பாதிப்புகளை குடும்ப பிரச்சனை எடுத்துட்டு போய் பிசினஸ்ல வந்து நம்மளால சரியா மெயின்டைன் பண்ண முடியல, இல்ல பிசினஸ்ல இருந்த பிரச்சனை எடுத்துட்டு வந்து குடும்பத்துல சரியா மெயின்டைன் பண்ண முடியலங்கிறதெல்லாம் கூட சில பேர்த்துக்கு அதெல்லாம் வந்துட்டு போயிருச்சு இந்த அஷ்டமச்சனி. அப்ப அந்த அஷ்டமச்சனி விலகி இருந்தாலும் கூட இப்போ உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் அமைந்திருக்கிறார். ராசிக்கு 12ல குரு பகவான் விரய ஸ்தானகத்துல. அப்ப நீங்க சுப விரயங்கள் நிறைய பண்ணிட்டீங்க, விரயங்களை அனுபவிச்சுட்டீங்க. விரயங்கள் வந்து பார்க்கும்போது வந்து நம்ம அதாவது ஒரு பணம் 1 ரூபாய் பொருளுக்கு 1.25 ரூபாய் விலை கொடுத்து வாங்கின மாதிரி. நீங்க ஒரு மண்ணு வாங்கியிருந்தாலும் சரி, பூமி வாங்கியிருந்தாலும், வீடு கட்டி இருந்தாலும், எல்லாரும் 10 ரூபா செலவு பண்ணியிருக்கிறாங்கன்னா நம்ம அந்த இடத்துல ஒரு 2 ரூபாய் சேர்த்து தான் செலவு பண்ணியிருப்பீங்களா ஒழிஞ்சு நமக்கு பரவாயில்லை, எளிமையா கிடைச்சிருச்சு, சகாயமா கிடைச்சிருச்சு, நம்ம எடுத்த முயற்சிகளுக்கு வந்து டக்குன்னு அமைஞ்சு போச்சுன்னு நம்மளால சொல்ல முடியாது. அதே போல உங்க ராசி ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, நீங்க எந்த இடத்துல வேணா தனிமையா நிற்பீங்க, ஆனா நீங்க உங்களை சுத்தி 10 பேர் எப்பவுமே உருவாயிருவாங்க. அது அந்த ஒரு கலை, அந்த வெளிச்சம். ஏன்னா சந்திர பகவானே வெளிச்சம், அந்த வெளிச்சத்தை உருவாக்கக்கூடியவங்க. பல பேர்த்துடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுற அளவுக்கு உங்ககிட்ட பக்குவம் இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நமக்கு வழி தெரியலையே, நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னைக்கு நம்ம இவ்வளவு தூரத்துக்கு நம்ம நம்பினவங்க, நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணவங்க, நம்ம அவங்களுக்காக நம்ம டைம் வேஸ்ட் பண்ணவங்க, இன்னைக்கு அவங்கெல்லாம் நம்மளுக்கு என்னமோ ஒரு பிரச்சனைன்னு இருந்த உடனே எல்லாம் ஒதுங்கிறதுக்கு பாக்குறாங்களேங்கிற மாதிரி வரலாம். நீங்க சில காலம் நீங்க நிறைய இடத்துல ஃபீல் பண்ணிட்டீங்க. ஆனா அப்படி ஃபீல் பண்ணிருந்தாலும் கூட உங்களுக்கு இப்ப இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு கேட்டா, 8ஆம் ஸ்தானகத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்று 5 கிரகங்களுடைய ஒரு சேர்க்கையாக அமைஞ்சிருக்கு. 8ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கு. அந்த இடத்துக்கு குரு பார்வை அமைஞ்சிருப்பதனால உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னா, மழை போல் கஷ்டம் இருந்தாலும் பனி போல விலகி போயிடும். அதே போல உங்களுடைய ஒரு முயற்சிகளை, உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய ஒரு பேச்சாற்றல், இது எல்லாமே ஒரு சில பக்குவத்துக்கு நீங்க கொண்டு வந்துருங்க. நான் இப்படித்தான், நான் இந்த மாதிரிதான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு போனா அது இன்னும் பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கு. அப்ப நம்ம சூழலுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது சந்திர பகவானுடைய அம்சமே என்ன, 15 நாளைக்கு வந்து வளர்ப்பறையாவும் 15 நாளைக்கு தேய்ப்பறையாவும் இருக்கக்கூடியது. அப்ப சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றத்தை நீங்க உருவாக்கணும். மாற்றத்தை உருவாக்கினா மட்டும்தான் உங்களால மாற முடியும். உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம ஒரே வழியில போயிட்டு இருக்கிற வரைக்கும் அது எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா, என்னமோ போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனதுக்குள்ள வந்து ஒரு சலிப்புத்தன்மையை ஏற்படுத்தி விட்டுரும். இப்போ உங்களுடைய பொறுத்தளவுக்கும் இன்று உங்களுக்கு வந்து பார்க்கும்போது 9ஆம் இடத்துல சனி சுக்கிரனும் அமைந்திருப்பதனால அப்பா வழியில் வரக்கூடிய சொத்துக்களால சில ப்ராப்ளம், பிரச்சனைகள், இதெல்லாம் உங்களுக்கு நிறைய வந்து ஆரம்பத்துல பூர்வ புண்ணியத்துல சில பிரச்சனைகள் இருக்கு. இல்ல பங்காளிகள் உறவுகள் கொஞ்சம் கட்டாயி நிற்கும். இப்பயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழியில நீங்க கொஞ்சம் நிதானமா தான் நீங்க இருந்து ஆகணும், இருக்கணும். மெயினா நிதானமான முறையில தான் நீங்க எல்லாம் இருக்கணும். அப்படி இருந்தாலும் மட்டும்தான் நல்லா இருக்கு. தாய் வழி, அதாவது சந்திரன் என்பது தாய். அப்ப உங்களுடைய தாயினுடைய ஒரு சம்பந்தப்பட்ட வழியில பார்க்கும்போது அம்மா மேல அதிகமையான ஒரு அன்பு, பற்று, பாசம், அவங்க வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க பெரும்பாலும் பொதுவாக எல்லாத்துக்கும் இருந்தாலும் கூட உங்களுக்கும் சற்று அதிகமாகவே இருக்கும். ஆனா அதனால வந்து பார்க்கும்போது உங்களுக்கும் சில நேரங்கள்ல, ஏன்னா அதாவது 7ஆம் இடத்துக்கு கலஸ்திர காரகன் சுக்கிரன் என்பதனாலையும், சுக்கிரன் அமைந்தது சமீப காலகட்டத்தில் 8ஆம் இடத்துல அமைஞ்சிருப்பதனால குடும்பத்துல பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சில நேரத்துல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம, அதே மாதிரி வந்து தாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா இல்ல மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா அப்படின்ற ஒரு சூழலும் உங்களுக்கு வந்து ஒரு சில நேரத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு இக்கட்டான ஒரு சலிப்புகள் உருவாகும். அது பெரியவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு டைம் என்பது இந்த நேரத்துக்கு உங்களுக்கு வரக்கூடியதெல்லாம் ஆரம்பத்தில் நடந்து முடிச்சு போச்சு. ஆனால் இப்போ அப்படியேப்பட்ட சுக்கிரனுக்கு சாதகமா நடக்கும் போது என்ன, அந்த வருத்தங்களே இருந்தாலும் சில பேருடைய ஃபேமிலியில நிச்சயமா குடும்பத்தில் இருக்கிற வருத்தங்கள் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்குது. இனி வருங்கால ஒற்றுமையா ஒரு அன்பு அனுசரிப்போட பெரியவங்க கிட்ட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்க உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு நிச்சயமா இருக்கு. அதே போல வந்து திருமணத்திற்காக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க, உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான், கலஸ்திர ஸ்தானாதிபதி சனியும் கலஸ்திர காரகனுடைய சுக்கிரனும் 2 பேரும் இணைந்து இன்று வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல அமையக்கூடாது. இந்த மார்ச் மாதத்துல அமைஞ்சிருக்க போறாங்க. அப்போ உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, திருமணத்திற்காக யாரெல்லாம் நீங்க ஒரு முயற்சி எடுத்தீங்களோ, திருமணத்திற்காக வந்து நமக்கு சரியான வரன் அமையல, மாப்பிள்ளை சரியா செட் ஆகல, இல்ல பொண்ணு சரியா கிடைக்கல, இப்படின்னு வந்து எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு வந்து இப்போ ஒரு வழிகாட்டுதலா நிச்சயமா ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழலா வரும். ஏன்னா இதுக்கு முன்ன திருமணத்துல வந்து ஒரு முடிவு எடுக்க முடியல,
சரி, திருமணம் ஆயிருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை, ப்ராப்ளம் இதெல்லாம் உங்களுக்குள்ள வந்துட்டு போயிடுச்சு. அப்போ இது எல்லா வகையிலுமே பார்க்கும்போது என்ன ஆகுனா, இந்த சுக்கிரனுடையமான பயிற்சியும் சனி பகவானுடையமான ஒரு பயிற்சியும் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரு சாதகமான ஒரு சூழல், ஒரு நல்ல குடும்பம், குடும்ப ஸ்தானகம். இன்னைக்கு அதே மாதிரி வந்து பார்க்கும்போது பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணவர் சார்ந்த சொந்த பந்தங்கள்ல சில சலிப்புகள், உறவுகள் பாதிக்கப்படுறது, இதையெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த கடந்த காலத்துல நடந்திருந்தாலும் இப்ப இனி வந்து பார்க்கும்போது சுக்கிர பகவான் உச்சம் பெறுகிறார். கலஸ்திர காரகர், அதாவது வந்து உச்சம் பெறுகிறார். அவர் உச்சம் பெறும்போதுன்னா கணவனால இருக்கக்கூடிய அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தீர்வு வரக்கூடிய நேரம். மனைவி வகையில, மனைவி சார்ந்த சொந்த பந்த வகையில இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருந்தாலும் தீர்வு வரக்கூடிய நேரம். திருமணத்துக்காக வெயிட் பண்ணவங்களுக்கு இருக்கும் நல்ல ஒரு வரன் செட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கு. அந்த வாய்ப்பு திருமண பந்தத்தால வாரிசுகளுக்காக நமக்கு அதாவது கல்யாணம் பண்ணி 2 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, இன்னும் நமக்கு நல்லது நடக்கலையே அப்படிங்கிற வருத்தப்படுற உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதனால உங்களுக்கு வந்து இந்த நேரத்துல நீங்க வழிபாடு பண்ண வேண்டியது, அதாவது வந்து திருப்பதி ஏழுமலையான் பெருமாள் தெய்வங்களை நீங்க திருப்பதி போய் வழிபாடு பண்ணலாம். இல்ல உங்க வீட்டின் அருகில் இருக்கிற பெருமாள் கோவில்ல போய் நீங்க வழிபாடு செய்யலாம். பெருமாள்னாவே எல்லாரும் சனிக்கிழமை தான் வழிபாடு பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா கடகராசி பிறந்த நீங்கள் திங்கட்கிழமை அன்று நீங்க வழிபாடு செய்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். அதே போல திருப்பதி போய் தான் நம்ம சாமி கும்பிடுங்கிறது இல்லை, நம்ம வீட்டு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் தெய்வங்கள், கிருஷ்ணர் கோயில், இப்படிப்பட்ட எந்த ஒரு ஆலயத்துக்கும் போய் நீங்க வழிபாடு பண்ணிட்டு வரும்போது உங்க வாழ்க்கையில இதனால் வரைக்கும் இருந்த தடைகள் ஒதுக்கி அந்த தடைகளிலிருந்து நீங்க நீங்கி உங்களுக்கான ஒரு சாதகமான ஒரு சூழல் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த பகவான் உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. உங்களுடைய ஒரு வாழ்க்கையில இது வரைக்கும் நீங்க நடந்ததெல்லாம் ஒரு அனுபவமா கொண்டு இனி வருங்காலத்துல அந்த மாதிரி ஒரு கஷ்ட சூழ்நிலைகள் சந்திக்காமல் நாம அதாவது சிந்திச்சு செயல்பாடு செய்தீங்களோ கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான ஒரு கிரக நிலைகள் இப்ப அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை தெளிவா நீங்க பார்த்துட்டு நீங்க வந்து அதுக்கப்புறம் முடிவெடுங்க. உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே என்னுடைய மொபைல் நம்பர் இருக்கு, நீங்க கால் பண்ணி உங்க சந்தேக டவுட் எது இருந்தாலும் கேட்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த வீடியோவை நீங்க பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.